ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாய் சூப்பராக இருக்கும், ஆனால் அதோட ஓரங்கள் வந்து ரொம்ப மோசமாக பிஞ்சு போயிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பாயே தூக்கி போட்டுருவாங்க. தயவு செஞ்சு இனிமேல் தூக்கி போட வேணாம். இதை சூப்பராக 10 நிமிஷத்தில் மறுபடியும் புதுப்பாய் மாதிரி மாற்றிடலாம். இந்த வீடியோவை சொல்லித்தந்த என்னோட சித்திக்கும் சித்தி பொண்ணுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ மோசமான பாயாக இருந்தாலும் தாராளமாக சரி செய்யலாம். சரி செஞ்சு அதை அட்லீஸ்ட் ஒரு தடுக்கு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். தயவு செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்களில் பிரிஞ்சிருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த பிரிஞ்ச இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. அந்த பாயோட குச்சியெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. ஏன்னா இந்த குச்சியை வச்சுட்டே நாம் செஞ்சோன்னா அது வந்து திரும்பவும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம புடவைக்கெல்லாம் முந்தியில் முடிச்சு போடுவோம்ல, பட்டு புடவைக்கெல்லாம் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நூலாக சேர்த்து இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்து பாயை வந்து மேலே வந்து அழுத்தி விடுங்க. நம்ம கையில் நூலை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் அந்த பாயை மேலே மேலே அழுத்தி விட்டிங்கன்னா பாயெல்லாம் நல்லா நெருக்கமாயிடும். நீங்களே பாருங்கள். நூலை நாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்தாதான் நமக்கு பாய் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா திரும்பவும் ரொம்ப லூஸாக தொய்வாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நூலை நல்லா இழுத்துட்டு ஒரு 4 நூலாக சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. நாம் புடவைக்கு முடிச்சு போடும்போது ஓரத்தில் அது வந்து கீழே தான் முடிச்சு போடுவோம். ஆனால் பாய்க்கு அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த பாயோட குச்சியை ஒட்டி முடிச்சு போடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போடணும். ஒரு 4 நூலை இழுத்துக்கங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா முறுக்கிட்டு பாயோட குச்சியை ஒட்டின மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே நூலை ஒரே அளவாக வெட்டுறதுனால வெட்டிக்கலாம். இல்லைன்னா நாம் முடிச்சு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே லெவலாக வெட்டிக்கலாம் நூலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போடணும். உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளேயே வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நாம் நூலை மட்டும்தான் இழுக்கணும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நூலை இழுத்து அழகாக முடிச்சு போட்டால் போதும் டைட்டாக. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போது நல்லா முடிச்சு போட்டாச்சு. நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பாய் எப்படி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக முடிச்சு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அழுத்தமாகவும் இருக்குது. ரொம்ப மோசமான பாயாக இருந்தாலும் இதே மாதிரி பிரிச்சுட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் தடுக்கு மாதிரி பயன்படுத்தலாம். இல்லைன்னா சாப்பிட்றப்ப கூட போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எதையுமே தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாவாக செஞ்சு ஏதாவது சரி பண்ணால் நிச்சயமாக அது வந்து நமக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்து ஒரு சின்ன வேண்டுகோள், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே வந்து நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோ போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.